ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சு இன்னைக்கு அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 3 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல்ல வேளை நீ எழுந்துட்ட. கொஞ்ச நேரம் நீ அப்படியே இரு, எல்லாம் சரியாயிடும். அட்லீஸ்ட் ஹிஸ்டரி வச்சு நல்லா இருக்காரு. எரன், நான் சொல்றத கேளு. எங்க அப்பா இது வரைக்கும் மனித குலத்துக்கு உதவியா தான் இருக்காரு. அவரோட ஒரே குறிக்கோள் வாள்ல இருக்க மக்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது. நாம அவரை தப்பா நினைச்சிருந்தோம். அவர் எதுவுமே மறைக்கல. அவர் ஸ்கவுட்ஸ்க்கு எதிரா இருந்தது உண்மைதான். அவருடைய ஆளுங்க தான் பாஸ்டர் நிக்க கொன்னது. ஆனா அவருக்கு வேற வழி இல்லாம தான் அப்படி பண்ணிருக்காரு. அவர் பண்ணது எல்லாமே மனித குலத்தோட நன்மைக்காக தான். தேங்க்யூ ஹிஸ்டோரியா. மத்ததை என்ன சொல்ல விடு. சொல்லி கொடுத்தது சொன்ன மாதிரியே இருக்குது எனக்கு. எனக்கு எல்லாமே இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா, கடைசி எனக்கு ஞாபகம் இருக்கிறதே உங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததுதான். எவ்வளவு நேரம் இருக்கேன்னு தெரியலையே. கேப்டன், ஆர்மன், ஸ்கவுட்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இங்க மின்னிக்கிட்டு இருக்க பில்லர்ஸ்லாம் என்னது? இங்க நாள் முழுக்க மின்னிக்கிட்டே இருக்கு. ஏன் இது பகலா ராத்திரின்னு கூட தெரியல. ஒரு நிமிஷம், இங்க வேற ஏதோ எனக்கு தோணுது. இந்த இடத்த நான் முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேனா? இதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கேனான்னு யோசிக்கிறேன்ல. இதுக்கு முன்னாடி நீங்க வந்தது கிடையாது. அந்த பேஸ்மெண்ட்டோ, இந்த இடம் உனக்கு சீக்கிரம் பழகிடும். அவன் இத்தனை நாள் பேஸ்மெண்ட் போனோம். ஏன் கட்டி வச்சிருக்கணும்? அப்படியே வச்சிருக்கலாமா? நீங்க எரனுக்கு புரிய வைக்கிறீங்களா? நிச்சயமா அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நம்ம இப்படி பண்ணோம்னா அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். ஐயோ, தள்ளி விடுறாங்களா? யாரு இவங்களா? இவங்க பார்த்ததே இல்லையே. இது யாருடைய ஞாபகங்கள்? அது சாவி இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரானோ யாரையும் சாப்பிட்டு தான் இருக்கான். ஊசி தான் நல்லா போட்டாங்க. இல்லையா, அவங்க அப்பாவே சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஹேரன், இவங்க தொட்டா எப்படி அவனுக்கு ஃபீல் ஆகுது? அது உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? உங்க அப்பா பண்ண பாவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? எமீர் காண மாதிரி தான் இருக்குது. உண்மையாவே நீ ரொம்ப கலக்கிற ஹிஸ்டோரியா. இப்ப நீ ரொம்ப நல்லாவே படிக்கிற. தேங்க் யூ. நீங்க கத்து கொடுத்ததனால தானே நான் இந்த அளவுக்கு பண்றேன். ஆஹா, சரி சரி, போதும் போதும். மூக்க உள்விட்டு இருக்கு பாரு. அடுத்ததான் நான் உனக்கு கத்து தர வேண்டியது பொண்ணு மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு தான். இதுல மூக்கு சிந்து. ஓ, சொல்ற வேலையை நீ கரெக்டா பண்றியே. ஹேய், ம்? ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்னா என்னது? ம், நான் அதுல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இந்த புக்ல சின்ன பொண்ணு இருக்கால, இவள மாதிரி தான் இருக்கணும். கிறிஸ்டா மரியா? ஆமா, இந்த புக்ல உனக்கு பிடிச்ச கேரக்டர் தானே. அந்த பேரா? எமீர் போட்டோ தான் இருக்குது. எப்பவுமே மத்தவங்களுக்காக தான் யோசிப்பா. அவ எமீர் டைட்டன். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும். இந்த உலகத்துல எல்லா பக்கமும் வலியும் சோகமும் தான் நிறைஞ்சிருக்கும். மத்தவங்கள முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுத்து. மத்தவங்களுக்கு அன்பு கொடுத்தனா அவங்களும் உனக்கு அன்பு கொடுப்பாங்க. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. அதனால நானும் உங்களை மாதிரி இருக்க போறேன். ஆ, நானும் பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி இருக்க முடியுமா? அதுக்கு தேவையே இல்ல. நீ ஏற்கனவே பெர்ஃபெக்ட்டா இருக்க. நீ எதையும் மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன மன்னிச்சிரு ஹிஸ்டோரியா. நான் இப்ப போய் ஆகணும். இதுக்கான அர்த்தம் நம்ம திரும்பவும் சந்திக்கிற வரைக்கும் நீ எல்லாத்தையும் மறந்துடணும். மறக்க வச்சுட்டு தான் பண்றாங்க.
ஏன் அப்போ இவங்களும் டைட்டனு. அங்க போயிட்டு இருக்க பொண்ணு யாரு? அதான் ஃப்ளாஷ் வச்சுனது அவங்க ஃபேமிலியே ஒருத்தர் டைட்டனாக மாறின மாதிரி காமிச்சாங்க. என்னாச்சு ஸ்டோரியா? இப்படி அந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அப்ப நான் தனியா இல்ல, அவங்க என் கூட இருந்தாங்க. அவங்க எப்பயுமே என் கூட தான் இருந்தாங்க. இருந்துட்டு மார்க் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க போல. கொடுத்தாங்க, எப்படி படிக்கணும் எழுதணும்னு சொன்னாங்க. என்கிட்ட அவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஆனா அவங்கள பத்தி நான் எப்படி மறந்தேன்? நீ ஃப்ரீடாவை பத்தி பேசிட்டு இருக்கன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடாவா? நீ சொல்றது அன்பான இளமையான ஒரு பொண்ணு, கருப்பான நீல முடி இருக்கும். அப்ப அது கண்டிப்பா ஃப்ரீடா ரைசாவா தான் இருக்கணும். அவ உன்னுடைய ஆஃப் சிஸ்டர். அவ உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டிருப்பா, அதான் அடிக்கடி உன்னை பார்க்க வந்திருப்பா. அவ உன்னுடைய ஞாபகங்கள்லாம் அழிச்சிட்டான்னா அதை அவ உன்னை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணிருப்பா. அப்படின்னா அதுக்காக தான் அவங்கள மறந்துட்டேனா? சரியா சொன்ன. ஆனா அவனை தொட்டனால உன் ஞாபகங்கள் திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மறந்த ஞாபகங்கள் உனக்கு வந்துருச்சு. அப்பா, அவங்க இப்ப எங்க? நம்ம அவங்கள போய் பார்க்கலாமா? அவங்கள பார்த்து நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். இவளுக்கு எப்படின்னா யாரும் என்ன யோசிப்பா? இல்லைன்னா எனக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஃப்ரீடா இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல. ஒரு காலத்துல எனக்கு 5 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவியும் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டாங்க. இதுக்கு காரணம் கிரீஷா ஏகர்ன்றவர் தான். உன் அக்காவை கொன்னதும் ஹேரனுடைய அப்பா தான். டைட்டனா மாறக்கூடிய திறன் அந்த கிரீஷா கிட்ட இருந்தது. அவர் யாருன்றது அப்ப எனக்கு தெரியாது. ஆனா ரைஸ் குடும்பத்துல இருந்து பவரை எடுக்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்தது. கிரீஷா அவருக்கு அந்த பவர் கிடைக்கணும்னு நினைச்சாரு. ஃப்ரீடாக்குள்ள இருந்த அந்த ரைஸ் ஃபேமிலியோட பவர் அவர் எடுக்க பார்த்தாரு. மத்த எல்லா டைட்டன்ஸ்க்கும் ஃப்ரீடாவுடைய டைட்டன்ஸ் தான் சுப்பீரியர். அவளுக்கு எல்லை இல்லாத பவர் இருந்துச்சு. ஆனா மங்கி சைஸ் அனுபவம் அவகிட்ட சரியா இல்ல. அவகிட்ட இருந்த பவரை முழுமையா வெளிப்படுத்த முடியாததுனால கிரிஷா அவளை சாப்பிட்டு அவகிட்ட இருந்த பவரை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். ஆனா அதோட நிறுத்தல. அவன் என் மத்த குழந்தைகள் மேல குறி வச்சு ரைஸ் ஃபேமிலிய முழுமையா அழிக்கணும்னு நினைச்சான். முதல்ல என்னுடைய 2 குழந்தைகளை அவன் கொன்னான். அவங்களுக்கு 12, 14 வயசுதான். என் மனைவி இன்னொரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருந்தா, அவங்களையும் கொன்னுட்டான். அப்புறம் என்னுடைய பெரிய மகனான வில்கனையும் அவன் கொன்னுட்டான். ஆனா அங்க இருந்து அதிர்ஷ்டவசமா என்னால மட்டும்தான் தப்பிக்க முடிஞ்சது. இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்களுக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. அவர் ஏன் அவ்வளவு கொடூரமா நடந்துக்கிட்டாரு? போதும், என்ன நடந்துகிட்டு இருக்க? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா அது கிளம்ப டைம் இல்ல. வெளியே நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இவரு ஆள் தானே, இவர் தானே கடத்தி கூட்டு வர சொன்னது. என்னதான் ஆச்சு? ஸ்கவுட் எல்லாம் கவர்மெண்ட்டை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற ரெஜிமெண்ட்ஸும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. பழைய ராஜா ஃப்ரைட்ஸ் போலியானவர்னு மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கவுன்சில்ல இருந்த எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. ராயல்ட்டிங்கிறது இப்ப இல்லாம போயிடுச்சு. அவங்க இங்க வரத்துக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புறது நல்லது. அப்ப நீ சொன்ன மாதிரியே கிளம்பிடுற. உன்கிட்ட இருக்கிற ஆன்டி பர்சனல் கண்ட்ரோல் ஸ்குவாடை எடுத்துக்கிட்டு போய் யாரும் உள்ள வராம பாத்துக்கோ. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு உங்க டீமோட உதவி தேவைன்னு. ராஜாவை என்ன மன்னிச்சிடுங்க. என்ன என் மேல கோபமா இருக்கீங்களா? சரி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் உன்னை நம்புறேன் கேனி. அந்த நம்பிக்கையால தான் நீ இப்ப இங்க இருக்க. இப்ப கிளம்பு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. யூ ஆர் கிரேஸ்.
சாப்பிட்டாலும் நீ எல்லாத்தையும் கீழே மேலதான் ஜீரணம் பண்ணி ஆகணும். எப்பவும் போல நீங்க ராஜாவுடையே அடிச்சுக்கலாம், ஆனா முட்டிலிருந்து பாதம் வரைக்கும் மட்டும்தான். அப்புறம் நீ தனியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்துல ஒரு தடவை மக்கள் முன்னாடி உன்னை ஊர்வலமா கூட்டிட்டு போவேன். இது ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதான் ரொம்ப பெஸ்டான விஷயம். பல வருஷமா நான் எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தனோ அது நடந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு, மத்ததெல்லாம் மக்கள் பாத்துக்குவாங்க. இவ்வளவு நாள் யார நீங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்க கதையை முடிச்சிடுவாங்க. அதுதான் நான் பண்றதுலயே சிறந்த வேலையா இருக்கும். சாக்கரி, இன்னும் காத்திருந்து பாரு. உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது இந்த அடிமைகளோட ரத்தம் தான். இங்க ராஜ ரத்தம் மாதிரி என்னைக்கும் உன்னால ஆகவே முடியாது. ரொம்ப சீக்கிரத்திலேயே உன்னோட ஞாபகங்கள் எல்லாத்தையும் நீ மறந்து இன்னும் வாய்க்கு வந்ததுல உளறிட்டு இருக்க. என்ன அவமானப்படுத்தணும்னு வேற ஏதாவது வார்த்தைகளை யோசி. இதுக்கெல்லாம் மசீர் ஆளுனால இது இன்னும் மோசமாகவும் வாய்ப்பு இருக்கு. கிங்கோட கவுன்சிலர்ஸ் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் மறுபடியும் சொல்றாங்க. இறந்து போறவங்க அப்பா சொன்ன மாதிரி தான் சொல்றாங்க. மக்களோட நினைவுகளை மாத்துற அளவுக்கு ரைஸ் ஃபேமிலிக்கு பவர்ஸ் இருக்கா. இன்னொரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நகரத்துல இருக்கிறவங்க எல்லாரோட நினைவுகளையும் மாத்தலாம், ஆனா சில வம்சத்தோட ரத்தத்தை மட்டும் அவங்களால மாத்த முடியாது. அது எப்படி? உதாரணத்துக்கு ரைஸ் ஃபேமிலி நினைவுகளை மாத்தினாலும் ஏரனோட நினைவுகளை மட்டும் அவங்களால மாத்தவே முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, அதனால தான் கவுன்சில்ல இருக்கிற எல்லாரும் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக அடி வாங்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா அவங்க சொன்ன விஷயங்களையும் நாம மறந்துடுவோம். என்னதான் நாம டார்ச்சருக்கு மேல டார்ச்சர் பண்ணாலும் எல்லாத்தையும் அவங்க தாங்கிப்பாங்க. ஜாக்ரியால எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அந்த ஆளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவர் தன் வாழ்க்கையில இதுக்காகவா இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாரு? கமாண்டர், அப்படின்னா உங்க திட்டம் என்னன்னு தெரியுமா? சொல்ல போனா ஏற்கனவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அவர் நோக்கங்கள் என்னன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். உன்ன மாதிரி எனக்கு சூதாட்டம்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்ல, நான் மனித குலத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரியை கொடுக்கறதா இருந்தாலும் சரின்னு நிக்கிறேன். நான் உனக்கு துணையா இருந்த ஒரே காரணம் மனித சமுதாயத்துக்கு இதுதான் நல்லதுன்னு நினைச்சேன். ஒருவேளை கவர்மெண்ட் சரியா நடந்துகிட்டு இருந்தா நான் உனக்கும் ஜாக்கரிக்கு எதிரா நின்று இருப்பேன். ஆனா நாம இப்ப கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்துகிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாரு. ஒரு நாள் மக்கள் எல்லாரும் சண்டை போடுறத நிறுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அந்த நாள் எப்ப வரும்? கமாண்டர், வேகன்ஸ் ரெடியா இருக்கு சார். பாட்டையும் தயாரா இருக்கு. உங்க உத்தரவுக்காக தான் வெயிட் பண்றோம். மக்களுக்குள்ள என்னைக்குமே அமைதி வரப்போறது இல்ல. இந்த உலகத்துல கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் அது வராது. என்ன பேசுற? இந்த மாதிரி இல்லாம ஏதாவது பாசிட்டிவா பேசுவேன்னு நினைச்சேன். கவனிங்க, ரியாலிட்டியா தான். எஸ்குவாட்ல இருக்கிற வீரர்களே, நம்மளோட மிஷன் என்னன்னா எரோனியோ ஹிஸ்டோரியாவையும் கூட்டிட்டு வர்றது. ரைஸோட லேண்ட்ல இருக்கிற சேப்பல்ல தான் அவங்க இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? அந்த கென்னி ரிப்பர் வேலை அவன் இங்க இருந்தா அவன் தான் பெரிய பிரச்சனையா இருப்பான். அவனோட திறமையெல்லாம் எனக்கு தெரியும். என் கூட சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவன் வச்சிருக்கிற ஆயுதம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படின்னா அவன் கூட சண்டை போடவே முடியாது. அப்படின்னா மற்ற சோல்ஜர்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. சரி, புரியுது. அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணா எரினை கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. தெரியுமா, கேப்டன் நம்ம கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது மொத்தமா கென்னி தான் ஜெயிப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. நீ அப்படியா நினைக்கிற? ஆமா, அவனோட ஸ்குவாடுக்கு நிறைய அனுபவம் இருக்கலாம், ஆனா நம்ம தான் நிறைய சண்டை போட்டிருக்கோம். உன்கிட்ட நான் அவனை கேட்கணும். நீ எப்படி கென்னி கூடவே வளர்ந்து அவனை பத்தி எதுவுமே தெரியாம இருக்க? அவன் எப்பயும் உன்கிட்ட பேச மாட்டானா? அதிகமா பேச மாட்டான். அவனோட லாஸ்ட் நேம் என்னன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. அவனோட பேர் என்னன்னா ஹேக்கர்மேன். உன்னோட சொந்தக்காரரா கூட இருக்கலாம். விகாஸ் அக்கா. என் அப்பா அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா வம்சத்தோட பேரு ஆக்ரமென்ஸ். எங்களை ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருந்தாங்க. எங்க அம்மா வம்சத்தை சேர்ந்தவங்க ஈஸ்டர்ன்ஸ். எங்க அம்மா வேற வம்சத்தை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்கள ஏத்துக்கல. எங்க 2 குரூப்போட ஆளுங்களும் நாங்க எங்க போனாலும் துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டத்துல தான் நாங்க இருந்தோம். அக்ரிமெண்ட்ஸை ஏன் ஊர்ல இருந்து தள்ளி வச்சாங்கன்னு எங்க அப்பா என்கிட்ட சொன்னதே இல்லை. அவரும் எல்லாரும் மாதிரியும் தான் இருப்பாரு. அதனால அவர் வித்தியாசமானவர்னு எனக்கு தோணல. என் கேள்விக்கு பதில் சொல்லு. எப்பயாச்சு உனக்குள்ள திடீர்னு பவர் எதுனாவது வரத உணர்ந்திருக்கியா?
இந்த விஷயம் கென்னி ஆக்கர்மேனுக்கும் நடந்திருக்கு. திடீர்னு எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அவனுக்குள்ள நிறைய பலம் வந்ததை அவன் உணர்ந்தான். ஒரே ஃபேமிலியா? என்ன பண்ணணுங்கிறத அவன் முடிவெடுத்தான். இதே விஷயம் எனக்கும் நடந்தது. இதெல்லாம் நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. ஐயா எத்தனை ஐயா ஒழுங்கா சொல்லிடுங்க தாத்தா. சொல்லுங்க தாத்தா, எப்படி சாக தானே போறீங்க? ஓ கெனி, இன்னும் நீ மிலிட்ரி போலீஸ்ல இருக்கிறவங்களை கொன்னுக்கிட்டு தான் இருக்கியா? ஆமா, ஊரை சுத்திக்கிட்டு இருக்க அவங்கள தானே நீங்க மிலிட்ரி போலீஸ்ன்னு சொல்றீங்க. அவங்களெல்லாம் எப்போ கொண்டு மண்ணுக்குள்ள புதைச்சாச்சு. இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஷியான் சிங்னாய்க்கு இடத்துக்கு ஒரு புது குடும்பம் வந்திருக்கு. ஆனா அவங்க பேரெல்லாம் மாத்திக்கிட்டு இங்க பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதனால அவங்க அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்க? ஆமா, அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ஆக்ரமன்ஸோட வம்சம் கிங்ஸை காப்பாத்துறதுக்காகத்தானே உருவாக்கப்பட்டது. ஆனா இப்ப அந்த வம்சமே ஒரே கேள்விக்குறியால இருக்கு. ராஜாவே நம்மளை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அப்படி என்னதாச்சு? கமான் சொல்லுங்க தாத்தா, உங்க பேரனுக்கு கடைசியா ஒரு கதையை சொல்லுங்க. எந்த பேரனை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? ஊருக்குள்ள சிறந்த கொலைகாரனா இருக்கானே, அவனையா என் பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ராஜாக்கள் எப்பவும் ஆக்ரமன் குடும்பத்தை வெறுத்ததே கிடையாது. அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ராஜாக்களால் ஆக்ரமன் ஃபேமிலியை கட்டுப்படுத்த முடியாது. நீங்க சொல்றது எனக்கு புரியல. முழு கதையையும் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. ஆனா ஒரு காலத்துல ஆக்ரமன் ஃபேமிலி ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தாங்க. எனக்கு என்னோட முன்னோர்கள் சொன்னது என்னன்னா, ஆக்ரமன்ஸ் தான் ராஜாக்களோட பலமா இருப்போம். ஜெனரேஷன் மாற மாற டைட்டன்ஸோட பவர் அவங்க வாரிசுகளுக்கு கொடுத்தாங்க. டைட்டன் பவர் அப்படின்னா என்ன? அந்த பவர் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பவரால மனித குலத்தோட ஞாபகங்களை அழிக்கலாம், கடந்த காலத்தையும் சேர்த்து. சில வம்சத்தோட பிளட்டை சார்ந்தவங்களை மட்டும் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்கள 2 குரூப்ஸ் ராஜாவை எதிர்க்கணும்னு முடிவெடுத்தாங்க. அதுல ஒரு குரூப் தான் ஈஸ்டர்ன் கிளான், இன்னொன்னு நம்ம ஆக்ரமன் வம்சம். அதனாலதான் ஊரை விட்டு தள்ளி வச்சாங்களா? ஆமா, சரியா சொன்ன. சாக கிடக்கிறப்ப சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் அழகான கதை கிடையாது. ஆனா நான் என் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டேன். கூகுள் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு பிரார்த்தனையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு கஸ்டமர் மூலமா அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா. அதை அபார்ஷன் பண்ண சொல்லி அவ கேட்கவே இல்லை. கடவுளே, இந்த மாதிரி மோசமான உலகத்துல வாழ பிடிக்கவே இல்லை. தேவையில்லாத இந்த உலகத்துல நம்ம கனவு வேற காண்றோம். கண்டுபிடிச்சாச்சு ரகசிய கதவை. ரைஸும் ஏரனும் கண்டிப்பா உள்ளதா இருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட் அப்போ இதுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 7 பேராச்சும் வருவாங்க. இதுல நிச்சயமா லீவாயும் வருவான். உங்க எல்லாருக்குமே தெரியும், போன தடவை நம்ம அவனை பிடிக்கணும்னு நினைக்கிறப்ப நம்மள 12 பேர் அவன் கொண்டுட்டான். இப்ப கவர்மெண்ட்டும் இல்லாததுனால நாம தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அதனால இப்ப பேக்கப்புக்கும் யாரும் வர மாட்டாங்க. நம்ம பெரிய ஆபத்துல இருக்கோம். இந்த மோசமான சின்ன உலகத்துல நாம சரண்டர் ஆகிறத விட சாகிறதே கௌரவமான வழி. ஆனாலும் இந்த வால்ஸ்குள்ள வாழ்க்கைன்றது இப்படிதான் இருக்கும், எதுவும் மாறாது. எதிரியை தோக்கடிக்க முடியாது. அவங்க வால்ஸை உடைச்சிட்டு வந்து நம்மளை சாகடிக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம மிலிட்டரி போலீஸ்ல ஜாயின் பண்ண நினைச்சோம், ஆனா இன்டீரியர் போலீஸ் ஆயிட்டோம். இப்போ கென்னி கூட சேர்ந்திருக்கோம். அர்த்தமே இல்லாத இந்த உலகத்துல நம்ம அர்த்தமே இல்லாத வாழ்க்கைக்காக ஒரு அர்த்தத்தை தேட இதெல்லாம் பண்ணோம். எத்தனை அர்த்தம்? எண்ணத்தோட சாவும். கெனியோ அவனோட எண்ணங்களோ இந்த உலகத்தை மாற்ற முடியும்னா அதுக்கு நாம துணையா அப்படின்னா சரி, இங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இது கரெக்ட். யாருக்கு நிக்கிறது ஒண்ணுமே புரியல. எல்லாரும் தயாரா இருக்க.
ஐயா இந்த எபிசோடு பார்த்து மண்டை வின்னு ஐயா என்ன யோசிக்கிறதுனே எனக்கு புரியல. இதில் யார் நல்லவங்க, இப்போ எந்த பக்கம் நிற்கிறது, எந்த குடும்பத்தை என்ன பழி வாங்கிச்சு, எதுக்கு இதெல்லாம் நடந்துச்சு ஒன்றுமே புரியல. இப்போ எரனோட அப்பா தான் மெயின் வில்லனான்ற மாதிரி தோணுது. இப்போ இது பார்க்குறப்ப எமீருக்கு அன்றைக்கி நடந்த அதே விஷயம் தான். அவளுக்கும் அதே தான், ஊசி போட்டால் அன்றைக்கி கீழே தள்ளினாங்க, இப்போ ஒரு ஹியூமனை சாப்பிட்டு மாறினா. இப்போ எரனும் பார்த்தா அதே தான், ஊசி போட்டு மாற்றிருக்காரு, திரும்ப அவங்க அப்பாவே சாப்பிட்டு ஹியூமனாக மாறி இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்போது போன எபிசோடில் நம்ம அர்மின் சொன்னது உண்மை தான், அவனும் சாப்பிட்டு தான் அப்போ மாறி இருக்கான். நான் அப்படி யோசிச்சிருக்கேன், அவன் ஊசி போட்டு தானே மாறினான், அவன் யாராவது சாப்பிட்டு போகிறான்ட்டு. அப்புறம் தான் இது யோசனை, அது எமீருக்கு நடந்த அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்குன்ட்டு. ஆனால் இந்த குடும்பத்துக்கூட என்ன கனெக்ஷன்ற அவங்க அப்பாவுக்குன்றது தான் புரியல. அதேமாதிரி அந்த குடும்பத்தில் மூத்த பொண்ணு பார்த்தா டைட்டனாக மாறி இருக்கு, அவங்க தான் வந்து ஹெட்டு, சொல்லப்போனால் பவர்ஃபுல்லான இது அங்கேருந்து தான் தொடங்கியிருக்குன்றது ஒன்று வந்திருக்கு. அவங்க எப்படி டைட்டனாக மாறினாங்க, அது இவங்க அப்பா மூலிமா மாறினதா, அது இயற்கையாக வந்ததா, அதுவே புரியல. அதை ஏன் அவங்க அப்பா எடுத்துக்கணும்னு நினச்சாருன்றதும் புரியல. ஸோ இவ்வளோ கதை போயிட்டுருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ யாருன்னு கை வச்சா இந்த கனெக்ஷன் வருதுன்னா இப்போ இவங்களும் டைட்டன்ஸ் தானே, இவங்க எல்லாருமே இந்த ஃபேமிலியே அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து போன 2 எபிசோடாக சொல்லிட்டு இருக்கோம், மக்களுக்கு எப்படி வந்து ஒரு அரசனையே மறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா மறக்கிற பவர் இருக்குது. அப்போ ஒரு மக்கள்கிட்ட இருக்க அந்த நினைவே மொத்தமாக அழிச்சிருக்காங்க போல இருக்குது. அதனால தான் தெரியல போல, திரும்ப இவங்க எது வந்து ப்ரூவ் பண்ண அது இதுன்னு சொல்கிறப்போ நாங்கள் அதை ஒரு ஜென்ரேஷனாக கடந்துச்சோன்னா அப்போ அவருக்கு என்ன வயசாகுதுன்னு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பவர்லாம் இருக்குது போல். ஸோ அந்த மூத்த பொண்ணு தான் வந்து சொல்லப்போனால் நம்ம கிறிஸ்டாவையும் வந்து பார்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஆனால் பழகிட்டா அந்த மெமரி மட்டும் அழிச்சிட்டு போயிருக்காங்க போல். இறந்ததோட்டம் அந்த மெமரி அவளுக்கும் வருது. ஸோ எவ்வளோ கனெக்ஷனுக்கு இது எங்கெங்கேயோ போகுது. சரி, இந்த ஃபேமிலி வேணால் மிகாசா ஃபேமிலி இவரு கூட கனெக்ட் ஆகுது, இது ஒரு தனி கதையாக போகுது. இப்படி பண்ணால் ஒரு எபிசோடில் என்னென்னு எடுத்துக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ்மெண்ட் இதுதான் போல். ஸோ இறனோட அந்த சாவி எடுத்து இந்த பேஸ்மெண்ட் திறந்து உள்ளே வந்திருக்காங்க போல இருக்குது. இதுதான் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தது, அது இந்த இடம் தான் போல் இருக்குது. இங்கே தான் மொத்தத்துக்கான இதுவே தெரியும் போல். இப்போ கூட இறனுக்கு என்னென்ன ஞாபகம் வந்து சின்ன ஃப்ளாஷ்கார்ட் தான் காமிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளோ விஷயம் எனக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு அவன் வாய் திறந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும் போல். இது திரும்ப இப்போ இறனுக்கு தான் இன்னும் இப்போ வலி அதிகம். அவன் என்னென்னமோ யோசிச்சுருந்தான், கடைசியில் இப்போ என்ன சொல்கிறது, தான் அப்பாவை நாமளே சாப்பிட்ருக்கோமான்ட்டு இன்னும் அவனுக்கு வலி கொடுக்கும் அது. ஆனால் அதே சமயம் அவங்க அப்பா வந்து எதுக்கு இவங்களை பண்ணாங்கன்னா அது இப்போ நம்மள மாதிரி தான். அவனுக்கு இவ்வளோ குழப்பம். இப்போ அவன் அந்த இடத்துல நின்று எவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பான், அவன் எது என்னடா நடந்துச்சு, இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா அவன் யோசிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் ஃபீல் இருக்குது. அப்போ அவனுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்குன்றது தான். ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. இருக்க எபிசோடு வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம வேற மாதிரி என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே உள்ளே நடக்கிற விஷயமே வேறையாக இருக்குது. எனக்கும் அதான், நான் வந்து யாரும் அப்புறம் வந்து வெறும் ஊசி போட்டு உருவாக்குற ஒரு ஆளாக மட்டும்தான் இருப்பாருன்னு தான் நினச்சேன். பார்த்தா அவரே டைட்டனாக இருந்து அவரு இதுக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயம்லாம் பண்ணாரு. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதுதான் இப்போ அது எதுக்கு பண்ணாரு, அது நல்லதுக்கு பண்ணாரா இதுக்கு, அது அப்படியும் யோசிக்க முடியல. அவங்க பார்த்தா அவங்க நல்ல பொண்ணு, ஊருக்குள்ள எல்லாருக்கும் நல்ல பழக்கம்ன்றாங்க, அப்படி ஒரு பிகேவும் தெரில. அவங்கள ஏன் இவருக்கோன்னு நினச்சாருன்றது தான். இன்னொன்று எங்கள் அப்பாவும் தெரில, இந்த ஸ்டோரி அப்பாவும் நம்ப முடியாது. அவரு என்ன பண்ணாரு, அவரு என்ன நடந்துக்கிட்டாருன்றது தெரியல. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவர் மேலே எனக்கு இப்பயும் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இப்போ கூட கிறிஸ்டா சொல்கிறது எல்லாம் உண்மையா இல்லை பொய்யா, இவரே வந்து என்னென்ன மறைச்சிட்டு இருக்காரோன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஏன்னா இவர் பார்த்தா ஒரு நல்லவர்ன்ற அந்த தாட் வரல, ரொம்ப சுயநலமாக யோசிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. மேபி அவங்க அப்பாவுக்கும் கிறிஸ்டா அவங்க அப்பாவுக்கும் தான் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயம் வெளியே வந்தால் தான் இது வெளியே வருன்ற மாதிரி தான். நான் மிகாசாவும் சொல்லிகிட்டே இருந்தேன், இவ்வளோ பார்த்தா எனக்கு ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி தெரில, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒன்று இருக்குது, இவ்வளோ டைட்னான்ற மாதிரிலாம் சந்தேகம் இருந்தது. பார்த்தா இவங்களும் இப்போ பேசிக்கிறத பார்த்தா இன்னைக்கு அவளுக்கு ஆபத்துன்னு வரப்போ இறனை அந்த கொல்ல போகிறப்போ பார்த்தா மிருகமாக மாறணும். அவள் அடிலாம் ரொம்ப பவராக இருந்தது அந்த வயசுக்கு. ஸோ அப்போ வந்து டவுட் இருந்தது. இப்போ இங்கேயும் ஒரு ஃப்ளாஷ்கார்ட்டில் ஏதோ ஒன்று காட்டுறாங்க. எனக்கு அந்த இதெல்லாம் பார்க்குறப்போ மொத்தமே இப்போ டைட்டன் குடும்பமாடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த ஜாதி வச்சு ஏதோ பிரித்து பேசுகிறாங்க. அதாவது டைட்டனே வந்தால் ஜாதி ஒழிக்க முடியாதான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதெல்லாம். பட் இந்த குரூப்புக்கு நடுவில் இது மொத்தத்தையும் இணைக்கிறது ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் வெளியே வந்தால் தான் இது என்ன கனெக்ஷன், இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்க, பயங்கர குழப்பத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.